ஒரு அடர்ந்த காட்டில் பாரதி என்ற பெயருடைய ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. பாரதி மிகவும் பலசாலி, ஆனால் அமைதியான சுபாவம் கொண்டவன். தன் கூட்டத்திலேயே மூத்தவன் என்பதால் மற்ற யானைகள் அவனைக் கண்டு மிகவும் மரியாதை வைத்திருந்தன. அந்த காட்டில் ஒரு வருடம் திடீரென்று கோடைக்காலம் மிகவும் உக்கிரமடைந்தது. ஆறுகளும் குளங்களும் வறண்டு போயின. தண்ணீர் தேடி விலங்குகள் அலைந்தன. ஒரு நாள் பாரதியின் கூட்டம் தாகத்தால் மிகவும் தவித்தது. தண்ணீர் எங்கே என்று மற்ற யானைகளுக்கு தெரியவில்லை. பாரதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எனக்கு தெரியும், இந்த மலைக்கு அடுத்த பள்ளத்தாக்கில் நாம் இதுவரை போகாத ஒரு பழமையான நீரூற்று உள்ளது. அங்கே நிச்சயம் தண்ணீர் இருக்கும் என்று தன் கூட்டத்திடம் உறுதியாக சொன்னான். மலைக்கு செல்லும் வழி மிகவும் கடினமானது. செங்குத்தான பாறைகளும் முட்களும் நிறைந்த பாதையில் வயதான யானைகளும் இளம் கன்றுகளும் செல்ல திணறின. ஆனால் பாரதி விடவில்லை. அது வழியில் இருந்த பெரிய மரங்களை தன் தும்பிக்கையால் தள்ளி முட்களை அகற்றினான். அதன் பெரிய உடலால் ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கினான். களைத்து போன கன்றுகளை தன் உடலுடன் சேர்த்து மெதுவாக நடக்க பழக்கினான். கடைசியில் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கை அடைந்தார்கள். அங்கே ஒரு அடர்ந்த மரங்களின் நடுவே கலகலவென ஓடும் ஒரு தெளிவான நீரூற்று இருந்தது. யானைகள் அனைத்தும் பெரும் மகிழ்ச்சியில் நீரை அருந்தின. அவர்களின் தாகம் தணிந்தது. கன்றுகள் உற்சாகமாக அந்த தண்ணீரில் விளையாட ஆரம்பித்தன. பாரதி தன் கூட்டத்தை காப்பாற்றிவிட்டான். தன் அனுபவமும் வழிகாட்டுதலும் தான் இன்று தங்கள் உயிரை காப்பாற்றியது என்று எல்லா யானைகளும் உணர்ந்தன.